நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், புரட்டாசி மாத ராசி பலன்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம், அனுசம், கேட்டை, அதாவது விசாகம் 4ஆம் பாகம். இந்த 3 நட்சத்திரங்களும் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 17 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். கடைசி 13 நாள் உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறார். ராசிநாதன் பொறுத்தவரையிலும் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் 13 நாள், அதுவும் சிறப்பு. இப்போது நீங்கள் நினைத்த காரியம் இந்த புரட்டாசி மாதம் கைகூடும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தேன்னு சொன்னால் திருமணம் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் திருமணம் தவிர மற்ற சுப நிகழ்ச்சிகளும் கூட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மிக பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் விளங்குகிறது. அதாவது நம்மளாம் இப்படிலாம் பேசுகிறோம், நமக்கா இப்படிலாம் இதுவாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு மற்றவங்களால் உங்களை பாராட்டுவாங்க. உண்மையிலேயே ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கோர்ட்டில் வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்லா ஆர்குமெண்ட் பண்ணீங்க மிஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். அதையும் தாண்டி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த வக்ரகதி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஏதாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவு வரலாம். ஏன்னா சனி வந்து வக்ரம் அடைஞ்சால் முன்வீட்டு பலனை செய்வார்னு ஜோதிடர்கள் சொல்கிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு பகவான், ராகு கேது பயிற்சி இருக்குது பார்த்தா இல்லையா, ராகு வந்து இது நாள் வரைக்கும் 6ல் இருந்து அமக்கலமாக நல்லது செய்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராகு நல்லதே செய்வார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் இல்லையா. இப்போ 6ஆம் இடத்துல ராகுன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல பணியாளர்கள், நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பணியாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் இப்போ 21ஆம் தேதி ராகு கேது பயிற்சியில் ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடம் நல்ல இடமா அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வந்தால் என்ன பண்ணுவார்? பூர்வீகத்தில் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கும். திடீர்னு இது ஒரு பிரச்சனை வரும். பக்கத்து கழனிக்காரன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குது, இது வரைக்கும் அது இருக்குதுன்னு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புவான். நீங்கள் குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை ஃபேஸ் பண்ணுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. சும்மா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க.
இல்லை சில நேரங்களில் உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா 5ல் ராகு வரும்போது இந்த பூர்வீகத்தில் பிரச்சனையை கொண்டு வருவார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அபார்ஷன் மாதிரி எதாவது ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம். மனசு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 7க்குடையவன் 9லையும் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. மற்ற சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம். வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களே தேடி போனாலும் சரி, இல்லை தானாகவும் வாய்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தகவல் மூலம் கூட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். நல்லா ஷைன் பண்ணுவீங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அதையும் தாண்டி அரசு கருவூலம், வங்கிகள், துணிக்கடை, நகைக்கடை உரிமையாளர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 10ல் சுக்கிரனே போய் அமர்ந்திருக்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க, பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், தேவையான இடத்துக்கு இடமாற்றம், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பு, ஆதரவு, இதெல்லாம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் தொழிலில் நம்பி கடன் வாங்கி போடுங்க. தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை தொழிலை மாற்றி அமைங்க. தொழில் ரொம்ப வாடிக்கையாளர்களை கவர்ந்து ரொம்ப பிரகாசமாக தொழில் நல்லா சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு பெண்களால் அனுகூலம், பெண்களால் ஆதாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். 11ஆம் இடம் சூரியன் இருக்கிறார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் பல அனுகூலங்கள் கிடைக்கும். எந்த அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்த்து போகிறீங்க, ஒரு லோன் வாங்க போகிறீங்களா, கண்டிப்பாக லோன் சாங்ஷன் ஆகும், கூப்பிட்டு கொடுப்பாங்க. இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அலுவலகத்துக்கு, கண்டிப்பாக இப்போவா அப்போவான்னு அலைக்கழிக்காமல் உடனே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னு சொன்னால் 21ஆம் தேதி உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்துக்கு ராகு கேதுக்கள் வந்தால், அதாவது 3, 6, 11. அப்போ 11ஆம் இடம், இப்போ ராகுக்கு 5ஆம் இடம் சிறப்பல்ல, ஆனால் கேதுவுக்கு 11ஆம் இடம் மிக மிக சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இருக்கிற இடத்த ஒரு சுருக்குவார், இருந்தாலும் 11ஆம் இடம் கேதுவுக்கு அளப்பரிய ஒரு இடம். நல்ல ஒரு வருமானத்தை, புகழை, பேரை, தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன், இப்படி வாழ்க்கையில் சொகுசான நிலை, எல்லாம் என்னென்ன பொருள் வாங்கணுமோ வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கலாம். சொகுசு வாழ்க்கை, இதெல்லாம் 11ஆம் இடம் கேது உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார். 11ஆம் இடம் கேது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னாலும் அதையும் தாண்டி கன்னி கேதுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், டபுள் பிளேஸ்மெண்ட். அவருக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கார். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு முதல் 17 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடம் வாங்க, பூமி வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பூர்வீகத்தில் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக,
இப்படி இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் என வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். 17ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 12ல் வரார், குரு பார்வையில் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்கள் மூத்த இளைய சகோதரர் அவங்களால சில செலவினங்களும் ஆகலாம். மற்றபடி உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். 21 நாள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்க போகிறார் கேது. அப்போ ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமங்க. 18, 19, 20 இந்த 3 நாள் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராசஸ், அதாவது எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். குறிப்பாக இந்த சந்திராஷ்டம நாளில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். வண்டி வாடகை வண்டியை பயன்படுத்துங்க. எதாவது பிரச்சனைனா அந்த வண்டியை கட்டி விட்டு இன்னொரு வண்டி போயிட்டே இருக்கலாம். ஆனால் சொந்த வண்டினா பாதியில் நின்று போய் அதை ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மன உளைச்சலை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த காலகட்டங்கள், இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு ஏராளமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் கோயில்களுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களாலான ஒரு கைங்கரியம் வாங்கி கொடுங்க, நல்லது நடக்கும். மற்றபடி இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.